இந்து மதத்தின் தெய்வங்களில் முதன்மையானவர் பெரும்பாலும் ஆழ்ந்த ஞானம், ஒழுக்கம் மற்றும் ஆன்மீகத்துடன் தொடர்புடைய சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட கர்ம விதிகளை குழந்தைகள் தங்கள் வாழ்வில் பின்பற்றுவதன் மூலம் அவர்கள் நேர்மையான வாழ்க்கையை வாழ முடியும். சத்தியத்தை கடைபிடிக்கவும் இது சிவ கர்மாவின் முதலாம் விதி. அதாவது, குழந்தைகள் எப்போதும் உண்மையை பேசுங்கள், உங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நேர்மையாக இருங்கள். உண்மை தெளிவுக்கு வழிவகுக்கும் மற்றும் நம்பிக்கையை பலப்படுத்தும். கருணை மற்றும் இரக்கத்துடன் இருங்கள், இது சிவ கர்மாவின் இரண்டாம் விதி. அதாவது மனிதர்கள், விலங்குகள், இயற்கை என அனைத்து உயிர்களிடத்திலும் கருணை காட்டுங்கள். மற்றவர்களுக்கு உதவுங்கள் மற்றும் உலகத்தை கருணை நிறைந்த இடமாக மாற்றுங்கள். குழந்தைகளே, அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்கள், இது சிவ கர்மாவின் மூன்றாம் விதி. அதாவது, கோபத்திலும் அமைதியாக இருக்கும் சிவபெருமானைப் போல துன்பத்தையும் ஏமாற்றத்தையும் அமைதியாக சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையாக இருந்தால் மட்டுமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். என் அருமை குழந்தைகளே, கடினமாக உழையுங்கள், இது சிவ கர்மாவின் நான்காம் விதி. அதாவது, உங்கள் இலக்குகளை அடைய அர்ப்பணிப்பும் முயற்சியும் அவசியம். உங்களுக்கு வரும் சவால்களுக்கு பயப்பட வேண்டாம், அவைதான் உங்களை அதிகம் பலப்படுத்துகின்றன. என் அருமை குழந்தைகளே, இயற்கையையும் வாழ்க்கையையும் மதிக்கவும், இது சிவ கர்மாவின் ஐந்தாம் விதி. அதாவது, இயற்கை, விலங்குகள் மற்றும் மலைகளுடன் தொடர்புடையவர் சிவபெருமான். சுற்றுச்சூழலை மரியாதையுடன் நடத்துங்கள். பூமிக்கும் அதன் உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்யாதீர்கள். என் அருமை குழந்தைகளே, கற்று வளருங்கள், இது சிவ கர்மாவின் ஆறாம் விதி. அதாவது, எப்பொழுதும் ஆர்வமாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் திறந்த மனதுடன் இருங்கள். சிறந்த முடிவுகளை எடுக்கவும் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளவும் அறிவுதான் உதவும். என் அருமை குழந்தைகளே, சமநிலை மற்றும் எளிமை, இது சிவ கர்மாவின் ஏழாம் விதி. அதாவது, மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் சமநிலையுடன் இருக்க சிவபெருமான் கற்றுக் கொடுக்கிறார். தேவையற்ற ஆசைகள் இல்லாமல் எளிமையான வாழ்க்கையை நடத்துங்கள். என் அருமை